பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை சோதனையிலிருந்து தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியையும் போக்கையும் உண்டாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். தப்பிக்கொள்ள வழியை உண்டாக்குகிறார் என்றால் என்ன? தப்பிக்கொள்வது என்பது சோதனையிலுக்கு தப்புவது அல்ல, சத்ருவின் நோக்கம் நிறைவேறாமல் தப்பும் வழியை கொடுக்கிறாரே, அதுதான் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற ஒரு வழியா இருக்கிறது. சோதனை கொடுத்தால் ஆண்டவரை விட்டு போய்விடுவோம் என்று சத்ரு நினைக்கிறான். அதுதான் அவனுடைய எண்ணத்தை, அப்படிதான் சத்ரு எண்ணத்தை கொண்டு வருகிறான். ஆகவே தான் ஆண்டவர் சத்ருவின் நோக்கத்தை நிறைவேற்றாமல், சத்ருவின் நோக்கம் தப்பு வழியை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர். சரி, இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு கர்த்தர் எப்படி வழியை உண்டாக்குகிறார்? ஒரு 3 காரியம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பவுல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த முள்ளு என்னையிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த முள்ளை நான் எடுக்கவில்லை, ஆனால் நான் கிருபையை கொடுக்கிறேன். இந்த கிருபையை கொடுத்து இந்த சோதனையை ஜெயிக்கிற பலனை நான் உனக்கு தருகிறேன். அதுதான் சோதனையிலே சத்துரு கொண்டு வருகிற நோக்கத்தை ஜெயிப்பதற்கான ஒரு வழி, அதுதான் தப்பிக்கொள்வதற்கான ஒரு வழி. கர்த்தர் கொடுத்த கிருபையினாலே அவன் அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறான். ஆண்டவர் அவனை அந்த சோதனையிலிருந்து தப்புவிக்கிறவராயிருக்கிறார். 2வது எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களை, தப்பிக்கொள்வதற்கு 2வது காண்பிக்கிற ஒரு வழி என்னவென்றால், நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்கிறவர் ஓடி வந்து அதற்கு ஒரு வழியை உண்டாக்கி, அந்த வழியில் அந்த பிசாசனுடைய திட்டத்தை தகர்த்து நமக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாரே, அதுதான் கர்த்தர் சோதிக்கப்படுவர்களுக்கு தப்பிக்கொள்வதற்கான 2வது வழி. 3வது தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் கிருபையும் தரவில்லை, உதவியும் செய்யவில்லை, ஆனால் 4வது ஆளாக அவர்களோடு கூட இருந்து இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை கர்த்தர்களுக்கு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கூடவே இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சத்ருவினாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்றால், சத்ருவுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பாராக. அந்த வழி சத்ருவின் கையிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லுவீர்கள். நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் அந்த ஜெயத்தை உங்களுக்கு தருவாராக. God bless you.